அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் தைராய்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தைராய்டோட முக்கியமான அறிகுறிகள் என்ன, நம்ம ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடலில் நிகழும் மாற்றங்கள் நிஜமாவே அது தைராய்டுக்கான அறிகுறிகள் தானா, இல்லை வேற ஏதாச்சா, ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், ஹைப்போ தைராய்டிசம் இருந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், இது நம்ம உடலில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத மொத்தமாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். அதோடு இல்லாமல் நிறைய டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக்கும் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ போய் சேர்றதுக்கு ஒரு ஊக்கத்துணையாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தைராய்டோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தைராய்டுனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தைராய்டு அப்படிங்கிறது ஒரு கிளாண்டு, ஒரு சுரபி. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கழுத்தோட முன்பகுதியில் சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் நிகழக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம், உருவாக்கம், வளர்ச்சி, இது எல்லாத்தோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைராய்டு கிளாண்டு தான். அதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான். ஓகே, அது பாதிக்கப்படும் போதோ இல்லை அதிகப்படியான வேலை செய்யும் போதோ இல்லை அதோட வேலை குறையும் போதோ நம்ம உடம்புல பலவிதமான சிம்டம்ஸை கொடுக்குது. அதுதான் நம்ம தைராய்டு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை அதிகமாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டிசம்னும் குறைவாக இருந்தால் ஹைப்போ தைராய்டிசம்னும் மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். ஓகே, இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைப்போ தைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசத்தில் என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும், அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சிம்டம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின், உடல் எடை கூடுதல் அல்லது குறைதல். யாருக்கெல்லாம் உடல் எடை கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் ஹைப்போ தைராய்டிசம் இருக்கோ, தைராய்டோட அளவு குறைவாக இருக்கோ அவங்களுக்கு வெயிட்டு கூடும். யாருக்கெல்லாம் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு வெயிட்டு குறையும். இதை கவனத்தில் நம்ம வச்சுக்கணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய சிம்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டிக், இல்லை ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கிறது, எப்பயுமே ஒரு சோர்வு. எதுக்கு நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, ஆனால் சோர்வு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரீசனும் நம்மளோட தைராய்டோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஓவர் ஆக்டிவாவோ இல்லை அண்டர் ஆக்டிவாவோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஏஜ் குரூப்பாக வேணால் இருக்கிறாங்க. ஹைப்பர் தைராய்டிசம் எந்த ஏஜ் குரூப்புக்கு வேணால் வரலாம். முக்கியமாக 30லேருந்து 40 வயசு. அதே மாதிரி ஹைப்போ தைராய்டிசம் 50 வயசு மேலே இருக்கக்கூடிய பெண்களை அதிகமாக தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான சிம்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மூட் சேஞ்சஸ். ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கவங்க ரொம்ப ஒரு கடுகடுன்ட்டு, ரொம்ப ஒரு ஆன்ஷியஸாக, எதை எடுத்தாலும் படப்படன்னு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஹைப்போ தைராய்டிசம் இருக்கவங்க ரொம்ப டிப்ரெஷனாக, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல், ரொம்ப ஒரு டயர்ட்னஸாக, எந்த ஒரு விஷயத்து மேலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு கேரக்டர் அவங்கக்கிட்ட இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக கணிக்கலாம் யாருக்கு ஹைப்பர் யாருக்கு ஹைப்போ அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பொதுவாக நம்ம உடலில் முக்கியமாக நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த தைராய்டு பிரச்சனையினால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முடியிலையும் நம்மளோட உடல் தோல்லையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். முடி பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா? நம்மளுக்கு அங்கங்கே பேட்ச் வர அளவு ஹேர் ஃபால் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட தோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு வெளுத்து போய் ரொம்ப பஃபியாக, முகம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீங்கின மாதிரி, கண்ணுக்கிட்டலாம் முக்கியமாக ஒரு வீக்கம் அவங்களுக்கு இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட நெயில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக பிரேக்கபிள், உடையிற மாதிரி, இல்லை ரொம்ப விரிஞ்சு போன மாதிரி, இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலலாம் தோல் உறிஞ்சு வர்றது. இது எல்லாமே யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் அண்ட் ஹைப்போ தைராய்டிசம் 2 இருக்கிறவங்களுக்குமே இந்த கேட்டகரியில் இவங்களுக்கு இருக்கும். இந்த சிம்டம்ஸ் கண்டிப்பாக.
அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முக்கியமான ஒரு வாழ்நாள் நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுறது மாதவிடாய் சுழற்சி. மாதவிடாய் சுழற்சியில எந்த மாரி சிம்ப்டம்ஸ நம்மளுக்கு தைராய்டு வந்து உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலரா வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு சிலருக்கு ரெகுலரான பீரியட்ஸ் வந்தாலும், ஹெவி பீரியட்ஸ் இல்ல வந்து பீரியட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப லாங் டர்மா ஒரு 5 நாள், 10 நாள், 7 நாள், 15 நாள் இந்த மாதிரி போகிறது ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ரொம்ப லாங் டேர்ம் பீரியட்ஸ் இருக்கிறதுமே இதுக்கான ஒரு அறிகுறி. நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும் ஓகேங்களா. இந்த பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு இர்ரெகுலராக இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நீங்கள் குழந்தையின்மை சிகிச்சைக்கு போனீங்க அப்படின்னா முதல்ல உங்களை தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்மளோட ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த எலும்பு மூட்டுகள் ஓகேங்களா. இந்த மூட்டு இருக்குது பார்த்தீங்களா, கால் மூட்டு, நெக்ஸ்ட் வந்து கையோட இந்த ஜாயிண்ட்டு, இந்த இடத்துலலாம் வீக்கம் வர்றது ஓகேங்களா. வீக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலியோடு கலந்த வீக்கம். காலையில் எழுந்தோம்னா நம்மளுக்கு ஸ்டிப்பாக இருக்க மாதிரி, கால் வந்து ரொம்ப ஸ்டிப்பாக இருக்க மாதிரி, நடக்க முடியாத மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான சிம்டம்ஸ். ரொம்ப வீக்காகவும் இருப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைப்பர் தைராய்டிசம் அண்ட் ஹைப்போதைராய்டிசம் 2 பேருக்குமே இந்த மாதிரியான சிம்டம்ஸு நம்மளோட ஜாயிண்ட்லேயும் நம்மளோட மூட்டுகளையும் வர்றது இயல்பான ஒரு விஷயம். அடுத்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு சிம்டம் இது பண்ணாலும் நம்ம வந்து தாங்கிக்கலாங்க. ஆனால் இந்த சிம்டம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சிம்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நைட்டில் தூங்குவோம், படுத்தா தூக்கமே வராது. என்னடா அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு தூக்கம் வர்றதுல ஏதேதோ யோசனைகள், ஒரு தூக்கமின்மை, நம்ம என்னென்னமோ பண்ணி பார்ப்போம், எப்படி எப்படியோ புரண்டு படுப்போம், ஆனால் தூக்கம் வராது. இதுக்கு ரீசன் என்னன்னு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஓவர் ஆக்டிவாக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹைப்போதைராய்டிசம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக ரொம்ப தூங்குவாங்க. ரொம்ப எப்படா தூங்கலாம், எப்படா படுக்கலாம், எப்படி படுத்து தூங்க முடியுமா நம்மளால், எங்கேயாச்சும் இடம் கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷனில் அவங்க இருப்பாங்க ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம்மு. நம்ம தைராய்டில் வந்து எந்த மாதிரி தைராய்டு இவங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டமாகவே நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அதாவது நம்மளுக்கு வயிறு வந்து ரொம்ப கேஸ்ட்ரிக்காக இருக்கிறது, நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது, அதாவது மலச்சிக்கல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம நல்லா தான் சாப்பிடுவோம். ஆனால் வந்து எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா. இது எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம், யாருக்கு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட டிசீஸோட சிவியாரிட்டியை பொறுத்து எல்லாருக்குமே இது இருக்கலாம் ஓகேங்களா. இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்குமே இது இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ இவ்வளோ நம்ம சொன்னோம், இது இந்த மாதிரிலாம் இருக்குது. யாருக்கு இந்த தைராய்டு வருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம நல்லா கவனிச்சிக்க வேண்டிய விஷயம், யாருக்கு வேணால் வரலாம் ஓகேங்களா. ஆனால் மோஸ்ட்லியே யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியில் யாருக்கோ ஒருத்தருக்கு தைராய்டு வந்து இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரெகுலர் காமனாக இந்த தைராய்டு இஷ்யூஸ் அப்படிங்கிறது வருது ஓகேங்களா. அடுத்து இதோட என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து இந்த தைராய்டுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் எந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக. அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவுக்காக கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.